வணக்கம். விண்வெளி ஆய்வுல ஒரு புது சரித்திரம் படைக்கப்பட்டிருக்கு. அத பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். மனுஷங்க இதுவரைக்கும் போனதை விட ரொம்ப ரொம்ப தூரம் பயணம் செஞ்சு நட்சத்திரங்களை நோக்கி ஒரு பெரிய பாய்ச்சலை நிகழ்த்தி இருக்காங்க. வாங்க இந்த சுவாரஸ்யமான விண்வெளி பயணத்துல நாமளும் சேர்ந்து பயணிப்போம். முதல்ல ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பரை பாருங்க. 2,52,757 மைல்கள். பார்க்கறதுக்கு இது வெறும் ஒரு நம்பர் மாதிரி தெரியலாம். ஆனா இது ஒரு சாதாரண நம்பர் இல்ல. மனுஷங்களோட தைரியத்துக்கும் விடாமுயற்சிக்கும் கிடைச்ச ஒரு அடையாளம். சரி, அப்படி என்ன விசேஷம் இந்த தூரத்துல யோசிச்சிங்களா? ஆமாங்க, இது வரைக்கும் மனுஷங்க நம்ம பூமியிலிருந்து போனதுலயே இதுதான் ரொம்ப ரொம்ப அதிகமான தூரம். சாதாரண விஷயம் இல்ல. கிட்டத்தட்ட 54 வருஷமா யாரும் முறியடிக்க முடியாத ஒரு ரெக்கார்டு இது. இப்ப அந்த ரெக்கார்ட் பிரேக் ஆயிருக்கு. சரி, இந்த புது ரெக்கார்டோட அருமையை நாம முழுசா புரிஞ்சுக்கணும்னா நாம கொஞ்சம் டைம் டிராவல் பண்ணி பின்னாடி போகணும். ஒரு 50 வருஷத்துக்கும் மேல. அப்போலோ 13 மிஷனுக்கு வாங்க போகலாம். இங்க பாருங்க, 1970ல அப்போலோ 13 க்ரூ 2,48,655 மைல் தூரம் போய் ஒரு ரெக்கார்ட் செட் பண்ணாங்க. கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டு. நெஞ்சு பாருங்க, இத்தனை வருஷமா அந்த ரெக்கார்டை யாராலுமே தொடக்கூட முடியல. ஆனா இப்போ ஆர்டெமிஸ் 2 அதை தாண்டி போய் ஒரு புது சரித்திரத்தையே எழுதிட்டாங்க. இந்த பார் சார்ட் பார்த்தா உங்களுக்கு நல்லாவே புரியும். ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசம் தூர கணக்குல பார்த்தா கொஞ்சம் சின்னதா தெரியலாம். ஆனா உண்மையில இது டெக்னாலஜிலையும் சரி, மனுஷனோட முயற்சியிலையும் சரி ஒரு மிகப்பெரிய சாதனைங்க. 50 வருஷம் கழிச்சு நாம மறுபடியும் ஆழமான விண்வெளிக்குள்ள போறதுக்கான ஒரு முக்கியமான ஸ்டெப் இது. சரி, இந்த வரலாற்று சாதனைக்கு பின்னாடி இருந்த ஆர்டெமிஸ் 2 மிஷன் பத்தியும் அந்த இன்டர்நேஷனல் டீம் பத்தியும் இப்ப கொஞ்சம் டீடைலா பார்க்கலாம். இவங்க தான் அந்த சாதனை வீரர்கள். நாசாவை சேர்ந்த ரீட் வைஸ்மன், விக்டர் க்ளோவர், கிறிஸ்டினா கோச், அப்புறம் கனேடியன் ஸ்பேஸ் ஏஜென்சியை சேர்ந்த ஜெர்மி ஹான்சன். இது ஒரு நாட்டு வெற்றி மட்டும் இல்ல, பல நாடுகள் சேர்ந்த ஒரு கூட்டு முயற்சிக்கு கிடைச்ச பிரமாதமான வெற்றி. அப்போ இந்த ஆர்டெமிஸ் 2 மிஷனோட கோல் என்ன? ரொம்ப சிம்பிள். இது ஓரியன் அப்படிங்கிற புது ஜெனரேஷன் ஸ்பேஸ் கிராஃப்ட்ல மனுஷங்களோட போன பயணம். மொத்தம் 10 நாள் ட்ரிப்பு. சும்மா நிலாவை சுத்திட்டு வர்றது மட்டும் இல்ல, இது ஃபியூச்சர்ல நிலாவில் இறங்குறதுக்கும் ஏன் அதை தாண்டி போறதுக்கான ஒரு முக்கியமான படி. இந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணதும் அந்த டீம் ஒரு ரொம்ப உருக்கமான மெசேஜ் சொன்னாங்க. அவங்களுக்கு முன்னாடி விண்வெளிக்கு போன வீரர்களை கௌரவப்படுத்துற விதமா, எங்களுக்கு முன்னாடி போனவங்களோட மிகப்பெரிய உழைப்பையும் சாதனையும் மதிக்கிற விதமா தான் நாங்க இதை செய்றோம் அப்படின்னு சொன்னாங்க. இதுவே இந்த சாதனையோட வரலாற்று முக்கியத்துவத்தை நமக்கு உணர்த்துது இல்லையா? சரி, இதெல்லாம் ஓகே. ஆனா ஏன் இந்த மைல்கல் இவ்ளோ முக்கியம்? இது வெறும் ஒரு நம்பரை மாத்தின விஷயம் தானா? இல்லவே இல்ல. இதை விட இதுல பெரிய அர்த்தம் இருக்கு. சொல்லப்போனா இந்த சாதனை வெறும் ஒரு நம்பர் கிடையாது. இது ஒரு சிம்பல். மனுஷங்க நாம மறுபடியும் விண்வெளியோட ஆழத்துக்குள்ள நம்ம பயணத்தை ஆரம்பிச்சிட்டோங்கிறதுக்கான ஒரு முக்கியமான டேர்னிங் பாயிண்ட். பல வருஷங்களுக்கு பிறகு மறுபடியும் நம்ம பார்வை நட்சத்திரங்கள் பக்கம் திரும்பி இருக்குங்கிறதுக்கு இது ஒரு பெரிய அடையாளம். இது நாசாவோட ஒரு பெரிய பிளான்ல ஒரு சின்ன ஆனா ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப். அவங்களோட திட்டம் என்னன்னா, ஸ்டெப் 1 ஓரியன் டெக்னாலஜி கரெக்டா வேலை செய்தான்னு நிலாவை சுத்தி வந்து செக் பண்றது. ஸ்டெப் 2 மனுஷங்களை மறுபடியும் நிலாவுக்கு அனுப்புறது. அப்புறம் ஃபைனலா ஸ்டெப் 3 செவ்வாய் கிரகத்துக்கு போறதுக்கு தயாராகிறது. சோ இந்த ஆர்டெமிஸ் 2ங்கிறது அந்த பெரிய பிளானோட முதல் ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப். சோ இப்ப நாம எதிர்காலத்தை பத்தி யோசிக்கலாம். இது ஒரு சவால் மாதிரி. நம்மளோட அடுத்த பெரிய பாய்ச்சல் என்னவா இருக்கும்? அந்த விண்வெளி வீரர்கள் டீமே என்ன சொல்றாங்கன்னா, நாங்க பண்ணது ஒரு முடிவு அல்ல, இது ஒரு ஆரம்பம் தான்னு. அவங்க சொல்ற மெசேஜ் ரொம்ப பவர்ஃபுல்லானது. நாங்க செஞ்ச இந்த ரெக்கார்ட் ரொம்ப நாளைக்கு இருக்கக்கூடாது. அடுத்த தலைமுறை வந்து இதை சீக்கிரமா முறியடிக்கணும். பாருங்க, அடுத்த ஜெனரேஷனுக்கு அவங்களே ஒரு சேலஞ்ச் வைக்கிறாங்க. நிஜமாவே இந்த சாதனை நம்ம கற்பனைக்கு ஒரு புது உத்வேகத்தை கொடுக்குது. மனுஷனால முடியாதது எதுவும் இல்லைன்னு மறுபடியும் நிரூபிக்கப்பட்டிருக்கு. சரி, இந்த ஒரு கேள்வியோட நான் இந்த பகுதியை முடிக்கல. அடுத்து நாம எங்க போக போறோம்? நம்மளோட அடுத்த டார்கெட் என்னவா இருக்கும்? யோசிச்சு பாருங்க.